என்ன அர்த்தம்னா, இவ்வளவு காலம் இத்தனை பிறவிகளை நீங்கள் படித்த அத்தனையும் நான் ஒரு வார்த்தை சொல்ல போகுது, ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ். என்ன அதுக்கு எதிராக சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்ன ஒன்று, ஜஸ்ட் கலெக்டிவ் தானே. நல்லா இருக்கு கதை. அது இந்த சவனப்பிராசோட கதை வருது. அதில் பெரிய முனி, அவர் பேர் வரமாட்டேன், அவர் அற்புதமாக உபதேசம் செய்து கொண்டிருந்தா, அதில் விவேகம் வைராக்கியம் வருமா இல்லையோ, அதை கேட்டுக்கொண்டிருந்தவன் இந்திரன். அவர் தெரியும்னா நீயும் இந்திராணியும் இது பண்ணுறேன் போது ஒரு நாய் ஓடுவாங்களே பின்னால், அது மாதிரி சொல்லிவிட்டேன். வந்து போவோம் அவன் சொன்னால், இனிமேல் இந்த உபதேசத்தை யாருக்கு என்னோட கழுத்தை வெட்டி விட்டுருவாங்க. அப்போ அவர் சொல்கிறல்ல, இந்த அஸ்வினி குமார் அவங்கள பார்க்க வந்தான். சுவாமி எங்களுக்கு உபதேசம் பண்ணு. இந்தப்பா ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணா, இந்த தலையை வெட்டி நல்லா ஒடிச்சு பாதுகாப்பு வச்சு குதிரை தலையை வச்சு விட்டாங்க. என்ன இப்போ உபதேசம் பண்ணுங்க. அவன் பண்ணுவான், தலையை வெட்டுவான், அப்படி நாங்கள் பழைய தலையை திரும்ப வச்சிருவோம். அதுதான் சவனப்பிராயன் வந்து என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவாரண்டா, எஸ் ஆமாம் கிளிய முருகனான். அதாவது நீ எப்பவும் நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற விஷயங்களை நான் சொல்லலை, இந்த ஆத்மீய விஷயங்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அதான் நம்ம தேடுறோம். ஆத்ம ஞானம் இல்லை, அதில் நீங்கள் இன்னமும் தலைக்குள்ள முடியுங்க என்ன வச்சு கொள்றீங்க, பழசி முருகன் மனுஷன் முழங்காப்பா. நான் சொல்கிறது ஒட்டுப்பிடி வரும் இல்லை. அதோட அது மட்டும் இல்லை, இது கான்ட்ரடிக்ட். இப்போ நீ எழுதிட்டு போகக்குள்ள அதை கம்பேர் பண்ணி இதை சரியா முருகனான் நோ. அதான் பரமஹம்சம் அழகானது. ஒரு மகானை நீ பார்க்க போகிறேன்டா, இந்த என்ன நீ படித்த அவ்வளவு மூட்டையாக கட்டி அந்த கடைப்படியில் வச்சுட்டு வெறுமையோடு போகன்ற சொல்கிற அற்புதம். நாங்கள் அப்படி தான் செய்தோம் உண்மையில். இன்னொன்று உங்களுக்கெல்லாம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சுதர்சன் அமைக்கலையே கோயிங்கோ. அப்போ திரும்ப அந்த இடத்துக்கு வர என்ன இவ்வளவு சொல்லியும் இல்லை சிரத்தை இல்லை. அவன் என்ன பண்ணும், கண்ணை மூடிட்டு என்ன சொல்ல பல்ல கடிச்சிட்டு, திஸ் இஸ் ஐ எம் கோயிங் டு டூ இட், இது இஸ் ரைட் நான் சொல்லுங்க, ஐ எம் கோயிங் டு டூ இட், இந்த ஐடியா முழுதையும் விடு. அப்போ அடுத்தது வரும், இதுக்கு தடைகள் என்ன? இவ்வளோ சொல்கிற தடை தான் சொல்லி கொண்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் விசேஷமாக பார்ப்பேன். தடைகள் என்ன, அதை எப்படி உடைப்பது? தடைகள் இதுதான். அதாவது யான் எனது என்னும் செருக்கு. உண்மையில் நான் இப்போ சிவசன்னானுங்க சொல்லுறேன், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் காணலை, ஆனால் எழும்பி நான் என்று சொன்னேன், நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்று சொன்னேன். அங்கே சுதர்சன் உதாரணத்துக்கு அவர் இருக்கல, கனவு கண்டேன் என்று சொல்கிறேன். கனவுல இருந்த சுதர்சன் தூங்கின சொன்னோம், கனவை காணலை. இப்போவும் என்ன நான் சுதர்சன் என்று சொல்கிறேன், இந்த சுதர்சன் இது ஜடம், இந்த உடம்பு, அதுக்கு உதாரணத்துக்கு கொண்டு, ஆனால் நான் என்று சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் விசாரம் செய்வோம். இந்த மூன்றுல மிக ஒரு நான் தான் தூங்கினேன், நான் தான் கனவு கண்டேன், நான் தான் இருக்கிறேன். ஆனால் மூண்டும் மூண்டு சாதாரணமாக மேட்சில் மூணு. ஆனால் மூணு நம்ம நினைக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண உலகத்திலே சாதாரண நாட்களே நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், இல்லை அவங்களுக்கு ஞானங்கிற ஒன்றும் கிடையாது, நான் இங்கே இருக்கிறேன். அது அவங்க அஜ்ஞானத்தில் சொன்னால் கூட என்ன நடக்குது, உண்மையை தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஞானத்தால் பார். இங்கே ஆழ்ந்த உறக்க தான் பழமையான இது. ஆழ்ந்த உறக்கில் என்ன இருக்கிறதோ அதுதான் உண்மை, அதுதான் விழிப்பிலும் கனவிலும் இருக்கிறது. ஆமாம். அப்போ நீ எடுத்தேன்டா ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன, அந்த தூய நான் சச்சிதானந்தம் மட்டும்தான் இருந்தது. சத்து இருந்தேன், நான் இருந்தேன் என்று எனக்கு தெரியும், இல்லைன்னா நான் தூங்கினேன்னு சொன்னேன். அடுத்தது அங்கே இருந்த ஆனந்தம் சாதாரண இந்த விஷய ஆனந்தம் இல்லை, அது இந்த பஞ்சதசியில் வருது. விஷயானந்தம், பிரம்மானந்தம், இதெல்லாம் விஷயானந்தம், அது பிரம்மானந்தம். அது உண்மையில் அங்கே இருந்த பிரம்மானந்தம் விசாரம் செய்தால் மட்டும், சரி ரோட்டால் வரவங்களுக்கு இல்லை. அப்போ அங்கே இருந்தேன் இல்லையோ, நான் இங்கே வந்தோடனே கனவுக்கு வந்தோடனேயும் முழு இப்போ அதை விசாரம் பண்ணி பார்த்தேன்டா கனவிலும் உண்மையில் ஒன்றும் நடக்கவில்லை. அங்கே இருந்த நான் தான் இங்கும் இருந்தது, ஏன் அங்கே ஒன்றும் நடக்கலையே.
அப்போ அப்படி நீ இங்கே விழிப்புநிலை கொண்டு வந்தால் என்னது இந்த இடத்துலாம் சிரமம். அவர் கேட்டது என்னது, கனவுலேருந்து விழிப்பிட்ட வந்துட்டாய், ஆனபடியாக அதை அப்படி வெட்டுறது இதோட எல்லாரும் செய்யலாம். ஆனால் இங்கே இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்குள்ளேயே நீ அதை கண்டுபிடிக்கும். அதுதான் சிரமம். ஆனால் சிரமம் ஒன்றும் இல்லை. ஏன் சிரமம் ஒன்றும் இல்லைண்டு சொல்லு. இப்போ தான் விசாரம் சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த மனஜனில் செய்யுது என்ன, பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்ரே சாட்சி தூல சூக்ஷ்ம காரண சரிதா வத்திரிக்தா, அதை இங்கே செய். அதுதான் அலையையும் தண்ணியையும் உதாரணம் எடுத்தது. இப்போ நம்ம இந்த உடம்பு முழுக்க அலை, அந்த உடம்பு அந்த அலையாக தான், அந்த தண்ணி தான் புரியுங்க அலையாக தெரிகிறது. அதுக்கு அழகான உதாரணம் கனவு. மாத்திரம் தயவு செய்து பாருங்க, நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இன்னும் ஆத்மீய சுதந்திரம் பற்றி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் 24 மணிக்கு அந்த சுதந்திரத்திலே நீ இருக்கிறாய். இப்போ கனவுல பாருங்க, அந்த தைஜஸா அந்த பரம்பொருளே இல்லை, அந்த கனவுல இருந்த அத்தனை உருவங்களாகவும் அத்தனை நிகழ்ச்சிகளாகவும் இருந்தது. அவ்வளவும் சரியானே. தண்ணி அலையாக தெரிகிறது போல ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த விழிப்பு நிலை கூட இந்த இடத்துல நீ ஸ்ரத்தஸ்வதாத்த என்ன நடமாடும் கோயில் என்றேன்னு சொன்னாங்க இல்லை. எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ இவ்வளோ விரும்பி இருக்கிறோம் உண்மையிலேயே அந்த பரம்பொருளே, அது மகேஸ்வர பூஜா ஏன் சரியான விருப்பம் இல்லை. அவங்களுக்கு பூவெல்லாம் போடுவாங்க முடியல. நவராத்திரியில் 9 பிள்ளைகளை வச்சு இந்தியாவில் அந்த இது கந்த சக்தி 6 பிள்ளைகளை வச்சு நம்ம மறுபடியும் பார்க்கல. என்ன அற்புதமாக செய்தாங்க திருச்சி கேஸில். அவன் முருகன் அதில் பொம்பளை பையன் ஒன்று இருந்து நான் என்னது அவ்வளவு பாருங்க, அவ்வளோ பேருக்கும் இது பண்ணி உடுப்பெல்லாம் கொடுத்து அந்த பெரிய பிரம்மஞானி தண்டவத் பிரணாம் சாஷ்டாங்க அவ்வளோந்து கும்பிட்டார். ஏன் முருகப்பெருமான் வாய்சர் ஐயா, இது என்ன கொக்கன் புல் ஸ்டோரியோ? நோ, உண்ட பாவம் அது. என்னடா எனக்கு சொல்கிறேன் அதுக்கு இல்லை. என்ன சொல்கிறேன்டா பாரு, நீ ஒரு நாளே செய்துட்டு விடாது. அது சாம்பிள். நவராத்திரியில் 9 அதில் 6 ஓகே செய். ஆனால் இதை நீ வாழ்க்கை முழுக்க செய். அவ்வளோதான் வித்தியாசம். என்னென்ன விபாசனா மற்றது என்ன உபாசனா. நம்ம உண்மையில் ஜபசைத்த உருவ தியானம் அதுக்கு எதுக்கு செய்கிறோம் இல்லை, நம்மளோட இதில் வச்சு நீ உபாசனை செய்கிற அந்த அன்றைக்கு அந்த மனசேன உண்மையில நான் அந்த ஒரு தொகுப்பு எடுங்கோ, எடுத்து ஒரு ஆடியோ அதை எடுங்கோ. ஆனால் ஒரு நான் சொல்கிறேன், அந்த பரம்பொருள் எங்கே நிறைந்திருக்க பரம்பொருளை அவர் எங்கே இருக்கிறார், அதுக்குள்ளே நீ இருக்கிறாய். இப்போ என்ன பண்ணுறாய், அந்த அந்த என்னது தியான ஆனந்தத்துக்காக என்ன தியானம் செய்கிற ஆனந்தத்துக்காக பெருமானே இந்த இதயத்தில் வந்து நீ இப்படின்னு சொல்கிற. ஆனால் அவர் தான் எங்கும் நிறைங்கோ, அவர் தான் எங்கே இருக்கிறார். உண்ட உடம்புல ஒவ்வொரு களவும் அவர் தான். நீ இருந்தால் நீயும் முடியுங்க தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அதை சத்தியத்தை எடுங்கோ. மகேஸ்வர பூஜை என்ன உபாசனை சொல்லுங்க. இது எல்லா இடங்கள்லையும் வரும். அதாவது உபாசனை நீங்கள் வருடத்தை வருது. நான் அபிஷேகம் பண்ண இது முதல்ல அப்படி வரல. இப்போ அபிஷேகம் யாருக்கு பண்ணுறேன், சிவலிங்கம் யாரு இந்த இருக்க தெள்ளந்தளினா இருக்கு முடியும் சிவலிங்கம். அந்த அம்மா வந்து அபிஷேகம் நடக்கும் எல்லாம் இந்த சிவலிங்கம். அது சொல்கிறது பிளாஸ்பமி இல்லை, சத்தியம். உபாசனை இசை அது முருகப்பெருமானோட பாட்டு இருக்குது. தூவமாகும் நீ நானும் உண்டு அப்படி வருது. அந்த புராணம் என்ன எவ்வளோ வரேன்டா. இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் ஆத்மீக இல்லை விடுதலை வீடுபேறு மோட்சம் அதை இப்படி உண்மையிலே அங்கே தான் இருக்கிறோம். நீ இந்த மோட்சத்தில் முடியுங்க இருக்கிறாய், அதை நம்புங்கோ. ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்தஸ்வ. அப்போ இப்போ என்ன ஒன்று உபாசனை செய். இப்போ அலை உபாசனை செய்யுது என்னண்டு நான் தண்ணி என்ன அலை என்ன செய்யுது என்னண்டு நான் தண்ணி. நம்ம ஒவ்வொருவரும் அலை நம்ம உபாசனை செய்கிறோம். நான் அந்த பரம்பொருளே அந்த சைத்தன்யமே அகம் பிரம்மாஸ்மி சொல்லுங்க.
நான் தண்ணி என்று அலை சொல்கிற மாதிரி இது சத்தியம், ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அதுக்கு இது நேரடியான என்ன சுலபமான நிச்சயமான வழி. ஒவ்வொரு நாள் வேறு மட்டத்தெல்லாம் விடுங்க. இந்த தண்ணி சின்ன அலை பெரிய அலை நுரை அது மாதிரி இல்லை நம்ம வாழ்க்கை நடக்குள்ள இல்லை ஒவ்வொரு ஆளும் அலை ஒவ்வொரு ஆளும் தண்ணி சொல்லுங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் அந்த பரம்பொருளின் வெளிப்பாடு. நான் அதானே சொன்னேன், என்னது லீலா சிந்தன் சொல்லுங்க. நீ இந்த உபாசனையில் இந்த இஷ்ட தெய்வமே எல்லாருமா இருக்கிறார் எனக்குள்ள நீ பார். இந்த கண்மணி நான் சொன்னேன், தின்ன வரும் புலி தன்னை அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாய். இன்றைக்கு அம்மாட நாள். அன்னை பராசக்தி அவ்வடிவாயினால் அவளை கும்பிடுவாய். இது ஸ்ரீமத் பாகவத்தில் வருது, இங்கே படிக்க போகிறீங்க. 11வது அதில் உத்தவருக்கு கண்ணன் உபதேசம் பண்ணுறான். அது சொல்கிறான், எனக்கு கண்ணா உபதேசம். அது சொல்கிறான், உத்தவா உனக்கு ஒன்று கழுத வந்தாலும் நாய் வந்தாலும் சரி தண்டவத் தாட்டமான அண்டவப்படும். அது சொல்கிறான் ஊருலோகம் ஒன்று வர சொல்கிறேன், ஊருலோகம் ஒன்று கழுத ஸ்க்ரூ லூஸில் அவன் சொல்கிறேன் ஞானம் போடுமோ நானே தான் அந்த கழுதையின் நான் நாயின் நான். இந்த இடத்துல டபுள் எட்ஜு. நீ உண்ட மானம் ஓமானம் ஒன்று வச்சு உண்டா இங்கே உனக்கு நீ மிஸ்ஃபிட்டு. நமஸ்காரம் பண்ணி சொல்கிறேன். அப்போ ஏன் இது அந்த அலை என்ன இன்னொரு அலைக்கு நமஸ்காரம் பண்ணி ரெண்டு தண்ணி தான் சார் இது கிளியர். அப்போ இது சாதாரணம் இல்லைப்பா. இப்போ நாங்கள் 12 வருஷம் வேண்டியேன் 12 வருஷங்கன்னா நான் சொல்கிறேன் 24 மணித்தியாலமும் 7ம் 366 நாளும் சேர்ந்த 12 நோ கேப். அப்போ நான் சொல்ல விடுங்கோ எஸ் நீங்கள் அதை விடுங்க. இப்போ இங்கே இருந்த இடத்துல அப்படி செய்யுங்கோ. டோன்ட் கிவ் எனி கேப். நீ ஒன்று ஆஃபீஸுக்கு போகிறேன்னா அந்த நேரம் அங்கே இருக்க பிள்ளைகள் அந்த டீச்சர் மாதிரி உங்களோட ஆஃபீஸ் எல்லாம் அது உங்களோட இஷ்டத்தையும் இல்லையோ புரியண்ணே. எஸ் அந்த உபாசனை எங்கே கொண்டு போ. இங்கே இருந்து செய் வீட்டில் அந்த பாவத்தோட தானே அந்த பாவத்தோட எழும்பிட்டு போ. அந்த உபாசனை இல்லை விஷுவலைஸ் பண்ணிட்டு போ. அதான் சொன்னேன், புகை நடுவீனில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவீனில் அன்புருவான என் பரமன் வாழ்க. பியூட்டிஃபுல். அப்போ என் எதிரியே அந்த பரம்பொருளாக இருந்தா இல்லை பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். பகைவன் இல்லையப்பா. இது ஒரு வேலை என் நண்பன், இது ஒரு வேலை என்ற பகைவன். ரெண்டும் தண்ணியோ இல்லையோ. இது சத்தியம். ஏன் அது சைத்தன்யம் இதுவும் சைத்தன்யம். எங்கே இருக்கிறது? அந்த ஹாங்காங் பேர் என்ன அனிதா அதுக்கு உடம்பு விட்டுட்டு போனோடனே அவனோட அப்பா அவங்கள சந்திக்கிறாச்சு போனவங்களும் அவன் திரும்ப வந்து சொன்ன இது அற்புதம். என்ன சொல்கிறான்டா, அங்கே போனது பிறகு இது நண்பர் பகைவர் அவர் எல்லாம் இல்லை. அவர் சொல்கிறார், நம்மளோட தமிழில் அருமையாக இருக்குது, அன்பின் வழியது உயிர்நிலை. அங்கே உள்ள ஒரே ஒரு பேஸ் என்ன? அன்பு. சதா சொல்லுங்க. ஆமா, அன்பே சிவம் சொல்லுமா. சிவம்னா அவர் சிவருமா சொல்ல. அன்பே முருகன், அன்பே ஹனுமான், அன்பே பிள்ளையார், அன்பே கண்ணன் சொல்ல. ஏன் சொல்ல மாட்டேன்ற? அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த இதை நடந்தேன்னு சொல்லும். இந்த கனடாவில் இந்த எல்லா சர்வ சமய ஒரு மீட்டிங் கொண்டு வச்சாங்க. அதில் நான் அங்கே இருக்கபடியே என்னை கூப்பிட்டான். நான் வான்மிகில் வளாது வைக வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நல்ல தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நான் சொன்னேன். அவங்க எல்லாரும் இப்படி பார்க்கலாம். விளங்கி நினைவு நான் இங்கே சர்வ மத சம்மதம் சொல்லி போட்டு நீ உண்ட மேன்மைகோள் சைவ நீதி அதை நான் விளங்கப்படுத்தினேன். என்னது? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவில்லை. அப்போ நான் சொன்னேன், மேன்மைகோள் அன்பு நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்கிறதுக்கு பதிலாக மேன்மைகோள் சைவ நீதி என்று சொன்னேன். அந்த நீதி ஒன்று தான். எது? அன்பு நீதி. அவங்களாம் கைதட்டும் ஒன்றும் யோசிச்சு பாருங்க. மனுஷன் எவ்வளோ கிளியர் பாருங்க.
இந்த நம்ம வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் அதான் நம்பு ஸ்ரத்த நம்புங்க. இந்த பெரிய மாங்க சத்தியம் சொல்கிறாங்க, நம்புங்கோ ப்ளீஸ். இல்லை எல்லாரும் பண்ணாங்க. சரி, அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ இது ஸோ சிம்பிள். ஆனால் இன்னுண்ட தலையை வெட்டி வையாம நீ முடியுங்க மகேஸ்வரன், இதை அறிய முடியாது. நான் என்ற இந்த பொய்யான நான், அகங்காரமாகிய நான் இருக்கும் வரை இந்த சத்தியம் முடியுங்கோ வராது. ஏன் வராது? அதில் சொல்லுது நான் ஓகே தண்ணியண்டு சொல்கிறாங்க, அதை பார்க்கலாம். நான் இருக்கேன் சொன்னால் முடியுமா? ஸோ இந்த இடத்துல நான் துறவன்ற வார்த்தையை கட்டாயம் பாய்ப்பேன். எஸ், அவங்க யான் எனது இன்னும் செருக்கு நானுண்டு சொல்லவே முடியாது. அந்த மகங்க எங்கேருந்து வந்த இந்த நானுண்டு கேட்பாரு ஒரு ஹலோ நான் எங்கேருந்து வந்தது என்ன துறவு நேரத்தில் இங்கே இந்த சிகை என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது? குடுமி. பிரம்மச்சரியா இருக்கக்குள்ள 6 வருஷம் விட்டுட்டு ஒரு குடுமி இருக்கும். எல்லாத்தையும் வெட்டுவாங்க, அந்த குடுமி ஒழுங்காக இருக்கும், தொடக்கூடாது. சன்னியா எடுக்கக்குள்ள குருநாதர் உங்களோட குருநாதர் வந்து அந்த இருக்கிற பூநூல் அதை எடுத்துட்டு இதை அவர கையால் வெட்டுவார். என்ன குடுமி அது அன்டினா இல்லை, இவர் சொல்கிறாரு அன்டினான்ட்டு, கொஞ்சம் பேர் அன்டினான்னு சொல்கிறார். இது இவ்வளவு காலம் பிரம்மச்சாரி அபிமானம் இண்டையோட யூ ஆர் நாட். சொல்லுங்க, அவர் சொல்லுவார் தத்துவமசி. சொல்லுங்க, அகம் பிரம்மாஸ்மி. சொல்லுங்க, குருநாதர் தத்துவம் சொல்லுவார். இல்லை நீ அகம் பிரம்மா சொன்ன, நீ நான் இல்லை. அப்போ பாரு, இப்படி வித்தின் மினிட் உண்மையிலே இது மைண்ட் பிஸ்னஸ். சரி ஐயா, இந்த ஃப்ரீடம் உனக்கு வேணுமெண்டா சுகுமார், வேணாம் இல்லை இல்லைன்னு சொல்லணும் சொல்லு. தொடங்கி விட்ட இவர் சொல்கிறாமானே, சொல்லித்தானே ஆகணும். ஸோ இந்த வேண்டுகோள் என்னண்டா, எஸ் எஸ் தேங்க்யூ. இது உபனிஷத்தில் வருது. எஸ் நான் சொல்கிறேன், இதை சொல்லிப்படி சொல்கிறேன். துறவரையும் சொல்லிட்டேன் நான், வெயிட் சொல்கிறேன். என்னது நான் எனதுன்றது அங்கே துறவுக்கு இருக்க முடியாது. இருந்தால் துறவே இல்லையே. யான் எனதுன்னும் செடுக்க இருப்பான். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க நான் மாமா. இது வியாசர் சொல்கிறார், ஒரு 2 வார்த்தைக்குள்ள இவ்வளோதான். மாமாண்டா நான் மாமாண்டா நான் இல்லை, இவ்வளோதான். இதுதான் சன்னியாசம், இதுதான் துறவு. இப்போ நம்ம மாமா சிங்களம் சொல்லுவாங்க, மாமா தானா சிங்களத்தில் இருக்காது, ஆனால் அது சமஸ்கிருதம். மாமா சொல்லுங்க, நான் மாமா நான் இல்லை. அதில் ஓம் நம சிவாய், அதில் ஒரு விளக்கம் நமசிவான வணக்கம். இன்னொன்று ஓ பகவானே நாமமா நான் இல்லை ஐயா. அது எனக்கு சரியாக விருப்பம், நிறைய பேருக்கு தெரியாது. நம சிவாய் எனக்குள்ள பெருமானி நீதான் ஐயா நான் இல்லை ஐயா. பாருங்க என்ன படி, அது சன்னியாசம், அதான் துறவு. இவர் என்ன வரேன்டா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் ஒரு கிடைச்சிட்டா அது இப்படி இருக்கும். சக்காம சொல்லுங்க, அவர் படுற ஆசையெல்லாம் நல்ல ஆசையாக இருக்கும். எதெல்லாம் எல்லோரும் இன்புற்று நினைப்பதை அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரன், அப்படியா சக்காம. அடுத்து நிஷ்காம, என்ன அவருக்கு ஒரு ஆசையும் இருக்காது, ஒரு ஆசையும் இல்லை. இரண்டா ஒரு ஆசையிலே எல்லாம் நிறைவேறி போச்சு. சக்காம நிஷ்காம ஆத்ம காம. சொல்லுங்க, இந்த அவர் ஆசை எங்கே இருக்குது? ஆத்மனு. இன்னொன்று ஆப்த காம. சொல்லுங்க, அவர் எல்லா ஆசையும் நிறைவேறிவிட்டு இதனால் தேங்க்யூமான். இது ஒரு இந்த ஆத்ம ஞானி இதை அறிஞ்ச யாராக இருந்தாலும் இந்த 4 இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? புல்லு ஓட்ட போகிறோமோ? இவ்வளோ நேரம் நான் என்ன தொண்டை நான் இது தண்ணி கூட கொடுக்கல எனக்கு. நீங்கள் ஆத்ம ஞானம் அடைஞ்சவங்களுக்கு நாங்கள் எங்களை விடுங்கோ. என்ன ஆத்ம ஞானம் அடைஞ்சா ஊக்கம் இல்லை, எனக்கு ஊக்கம் வருது, உங்களுக்கு வருது தெரியல. அவன் கிளிய அம்மா நோ தயவு செய்து சொல்லாங்க மகேஸ்வரன்,
என்ன சொல்ல வரேன்டா, இப்படி தான் 84 லட்சம் பிறவியில் நம்ம இப்படி தான் போஸ்ட்போன் பண்ணிடுறோம். தயவுசெய்து அதை செய்யாதவங்க, அதை செய்யாதவங்க. ஏனெனில் இல்லை, how do you know நாளை there is no tomorrow. இந்த புத்தகம் இருக்குது, no tomorrow, only today, just now. Now சொல்லுங்க, here now. அது ஒரு அப்பாவுக்கு கோபம் வந்துட்டு, God is nowhere, God is nowhere. பெரிய இந்த பிள்ளை படிக்கப்படுறது அதனால இதான பிளாக் போர்டு தானே, இப்போ நீ உங்களுக்கு ஒயிட் போர்டு. God is nowhere ரெடி போடு. அவர் 3-4 வயது பையன், அவன் ஆங்கிலம் படிச்சுட்டு இருக்கான். God is now here. என்ன படித்தான் அவன்? now nowhere கூட பார்த்து now here, சரிதான் படித்தான். அப்போ சத்தியம் என்னண்டா, இங்கே இப்பொழுதே நீ அந்த என்னது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் ஆத்ம ஞானத்திலேயே இருக்கிறாய். இதுக்கு அழகான சங்கராச்சாரியார் அவித்யா காம கர்ம. இப்போ நமக்கு நடக்கிறது இப்போ நீ சொன்னீங்களா, அதெல்லாம் ஆத்மஞானம் சொன்னீங்களா, என்ன பண்ணீங்க? அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். யாரு? ஆத்மஞானிகள். நான் என்ன சொல்ல வரேன்டா, நோ. இப்போ நமக்கு என்ன நடக்குண்டா, இந்த ஞானம், அதாவது நான் அந்த அலையின் தண்ணி உதாரணம் போல் அந்த பரம்பொருள் என்னது தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் முருகா அர்ப்பணம் பண்ணி சொன்னீங்களே இல்லையோ? எஸ், அங்கே நான் அர்ப்பணம் பண்ணுறது முருகன், அர்ப்பணம் பண்ணுறவரும் முருகன், அர்ப்பணமும் முருகன். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மாக்னௌ, பிரம்மணாகுதம், பிரம்மைவதேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினா. இது பகவத்யா 4வது அத்தியாயத்தில் நிஷேர். இந்த அறிவோட நிஷை என்ன? முருக அர்ப்பணம், நீ அர்ப்பணம் செய்கிறாய், அந்த அர்ப்பணம் முருகன். முருகன் சொல்கிற அர்ப்பணம் பண்ணுற ஒரு முருகன், அர்ப்பணமும் முருகன், 3 முருகன். அப்போ முருகன் தர கொண்டும் இல்லை. அந்த இந்த இது பகவத்கீதை அர்த்தம் அது. நீ ஒரு கர்மையை செய்கிறாய், கர்மை செய்வதும் அந்த பிரம்மன், கர்மமும் பிரம்மன், அதில் வர ரிசல்ட் எல்லாமே அது. பெனிஜார 24 மணித்தியாலம் உன்னி அந்த ஞானத்திலேயே இருக்க சந்தேகப்படாமல் ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்தஸ். அப்போ அவித்யா இந்த இடத்துல நம்ம பழைய வரையும் நம்ம தவறு எங்கே இருக்குன்னா என்ன? இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் அவித்யா காம ஆசை வருகிறது. என்ன வருகிறது? ஆசை. ஆசை நிறைவேறது கர்மம் வருது. அப்புறம் என்ன பண்ணுது? கர்மம் செய்து வேண்டா, ஆசை நிறைவேறும், திரும்ப என்ன நடக்குதோ? அது அப்படித்தான். இது சம்சார சக்கரம். சொல்லுங்க, சம்சார சக்கரம். ஓப்பன்